இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சோள மாவு தோசை தான். சிவப்பு சோளம் மாவு வந்து நான் வந்து சிவப்பு சோளத்தை அரைச்சி மாவை மிஷினில் கொடுத்து அரைச்சி மாவை எடுத்து வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஒரு 2 கரண்டி போட்டுக்கிறேன். நீங்கள் 1 டம்ளர் போட்டுக்கோங்க. 1 டம்ளர் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம நார்மலாக இட்லி தோசைக்கு ஆட்டுற மாதிரி கொஞ்சமாக உளுந்த மாவு எடுத்து கலந்துக்க வச்சுக்கலாம். இப்போ வந்து 2யும் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு கலந்து வச்சுக்கிறேன். கலந்து பாருங்கள், நான் வச்சுட்டேன். இது வந்து புளிச்சோடனே தோசை ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் ராகி தோசை, இந்த சோள மாவு தோசை, உப்பு சோளம் தோசை, இது மாதிரி ராகி தோசைக்கு இந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா புளிச்சு வந்துருச்சு. நல்லா புசு புசுன்னு புளிச்சு வந்துருச்சு. புளிச்சு வந்தால் தான் நம்ம இப்போ வந்து தோசை ஊற்றலாம். பாருங்கள், டெட்டோ வந்து அந்த தக்காளி தோசை மாதிரியே அந்த கலர் வந்து கலர்ஃபுல்லாக அப்படி இருக்குது. இது வந்து சிவப்பு சோளம், ரொம்ப நல்லது. இது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ அதில் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு தோசை ஊற்றிட்டுருக்கேன். நீங்கள் நார்மலாக எப்போதும் போல் அந்த நார்மல் அரிசியில் தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், தோசையும் வந்து புடாமல் நல்லா வந்திருக்கு. அதனால தான் உங்களுக்கு வந்து ஊற்றி காமிச்சிட்ருக்கேன். நல்லா புடாமல் நல்லா வரும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சுருந்தேன். காலையில் வந்து பண்ண முடியல. அதனால் வந்து பருப்பு சாம்பாரே ஊற்றி சாப்பிட்டாச்சு. நீங்கள் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மகிழும் மனமும் நிறைந்திருக்கட்டும். தேங்க்யூ.